இருக்கிறது அது ஒருபோதும் ஜீரோவாகவே முடியாது. அது ஜீரோ ஆகிவிட்டால் என் போர்ட்ஃபோலியோ முழுவதையும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். நீங்களும் ரொம்ப ஸ்மார்ட் தான். நான் எந்த ஸ்டாக் பற்றி பேசுறேன்னு உங்களுக்கு தெரியும். ஆம், நான் பேசுறது ETF, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் பற்றி தான். மக்களுக்கு என்ன வேணும்? 10 ருபீஸ்க்கு ஏதாவது வாங்கணும். இந்த ETF ஒருபோதும் ஜீரோ ஆகாது. ஏன் தெரியுமா? இது உங்கள் பணத்தை இந்தியாவின் டாப் 50 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும். அதாவது 10 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதில் ஒரு பங்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் இன்ஃபோசிஸ் மாதிரி பெரிய கம்பெனிஸ்ல போகும். இன்னொரு பங்கு HDFC பேங்க், ICICI பேங்க் மாதிரி டாப் பேங்க்ஸ்ல போகும். மீதமுள்ள பணம் மற்ற டாப் 50 கம்பெனிஸ்ல டிஸ்ட்ரிபியூட் ஆகும். முக்கியமான விஷயம், இந்த டாப் 50 கம்பெனிஸ்ல யாராவது பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சா, உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டுமாரோ சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அதை வெளியே எடுத்துட்டு புதிய ஸ்ட்ராங் கம்பெனியை உள்ளே கொண்டு வருவாங்க. அதனால் லாங் டேர்ம்ல இந்த ETF தொடர்ந்து ரிட்டர்ன் கொடுக்க வாய்ப்பு அதிகம். ஆனா அந்த ETF பேரை நான் இப்படி ஸ்ட்ரெயிட்டா சொல்ல மாட்டேன், சிம்மி. என்ன ஃபாலோ பண்ணி ETFன்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் DMல பேர் சொல்லித்தரேன்.